நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நம ஓம் நமச்சிவாய நம ஓம் நமச்சிவாய நம சொல்லக்கூடிய 4 யுகத்திலே 3 யுகங்கள் முடிந்த 4வது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த கலியுகத்தை 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவசபையிலே உற்று பார்ப்பது வழக்கம் அல்லவா? ஆகையால் இந்த யுகத்திலே கலியுகத்திலே பூலகத்திலே என்ன நடக்கின்றது உற்று பார்க்கின்ற பொழுது நீதி அழிந்து விட்டது, நேர்மை அழிந்து விட்டது, சத்தியம் அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் தலைவரை தாடி கொண்டிருக்கின்றன. இந்த பூலகத்திலே பெண்கள் கற்பை சூறையாடுகிறார், ஆண்கள் அடித்து கொலை செய்கிறார், கோயில் ஆலயத்திற்கு தரமட்டமாக்குகிறார். நான் தான் கடவுள், நான் தான் தெய்வம் என்று வந்து வருகிறார். அன்னவன் யார்? அன்னவனுக்கு இந்த சக்தி எப்படி வந்தது? தெலுங்காவூர் சேவை கூத்தாற்றி பள்ளம் கோவலக்கத்தாளை வனத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறார் மகேஷ் என்ற ஒரு அரக்கன். அந்த அரக்கன் 12 ஆண்டு அக்னி தவம் செய்தார். பூலோகத்திலே யார் ஒருவன் அரும் தவம் செய்கிறார், அன்னவன் செய்யப்பட்ட தவமாகப்பட்டது தெய்வலோகத்தையே இருள் சூழ்ந்தது. பக்தனே, உனக்கு என்ன வேண்டும் என்று இறைவா பரம்பொருளே அழியாத வர வேண்டும் என்றார். பூலோகத்திலே மானிடனாக பிறந்த ஒருவனுக்கு அழியாத வரம் இல்லை. இறைவா பரம்பொருளே, நான் கேட்கின்ற வரத்தை தாங்கள் தராவிட்டால் என்னுடைய சிரசை கொய்து அக்னியிலே மாண்டு விடுவேன் என்றார். யார் ஒருவன் இந்த சிவபெருமானை நோக்கி அருபூஜை, குருபூஜை, சிவபூஜை என்று செய்கின்றானோ அன்னவனுக்கு கேட்ட வரத்தை கேட்டபடி தருபவன். ஆகையால் உனக்கு கேட்ட வரத்தை அழியாத வரத்தை கொடுத்தேன். எப்படி என்று நீராலும் நெருப்பாலும் காற்றாலும் மழையாலும் தேவர்களாலும் அழிவரக்கூடாது என்றார். ஆகட்டும் என்று பூலோகத்திலே மானிட பிறப்பாக பிறந்த ஒருவனுக்கு அழிவு நிச்சயம். அது உனக்கு எப்படி வர வேண்டும் என்று இறைவா எனக்கு எப்படி அழிவு வர வேண்டும் என்றால் 60 வயதான ஆணுக்கும் 55 வயதான பெண்ணுக்கும் ஒரே கருவில் 7 பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும். 7 எல்லைக்கோட்டிலே தாங்கள் அமர வேண்டும். 7 திருவுருவங்களும் ஒரே உருவாயினால் என்னை அழிக்க முடியும் இறைவா என்றார். அன்னவனை அழிக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. சக்தி சுவாமி, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுவரை தாங்கள் 107 பிறப்புகள் பூலோகத்தில் எடுத்து விட்டீர்கள் அதர்மத்தை அழிப்பதற்காக. மீண்டும் 108வதாக தாங்கள் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும். சக்தி சுவாமி, மானிட பிறப்பாக பிறக்க வேண்டுமா? உண்மைதான். பிறக்க வேண்டும், எக்குலத்தில் பிறக்க வேண்டும் என்று தாங்கள் கூறிவிடுங்கள். தெலுங்காவூர் சேவை ஆண்டு கொண்டிருக்கின்றான் கோட்ட பெருமாளானவன். அன்னவருக்கு 60 வயதாகிவிட்டது. அன்னவன் மனைவி கோட்டை கருப்பாய்க்கு 55 வயதாகிவிட்டது. இதுவரை நாம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அன்னவரும் காலை மாலை உச்சி என்று சொல்லக்கூடிய 6 காலம் நடத்தி வந்தார்கள் நம்மை நோக்கி. இருந்த போதும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. எதற்காக? கோட்டை பெருமாளுக்கு 60 வயதாக வேண்டும், கோட்டை கருப்பாய்க்கு 55 வயதாக வேண்டும். அந்த நேரத்திலே கோட்டை கருப்பாயுடைய கருவிலே ஒரே கருவில் தாங்கள் 7 பெண் குழந்தைகளாக பிறக்க வேண்டும். சக்தி சுவாமி, தேவி கோட்டை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் 7 பெண் மகளாக பிறக்க வேண்டுமா? உண்மைதான். 7 பெண் மகளாக பிறந்து எங்கெங்க அமர வேண்டும் என்று அதுவும் தாங்களே கூறுவிடுங்கள். கூறுகின்றேன் தேவி. முதல் பிறப்பாக நாத்தாமலை எல்லையிலே நாத்தாமலை முத்துமாரியாக காட்சியளிக்கிறது. 2வது பிறப்பாக திருவப்பூர் எல்லையிலே திருவப்பூர் முத்துமாரியாக காட்சியளிக்கிறது. 3வது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே கொன்னையூர் முத்துமாரியாக காட்சியளிக்கிறது. 4வது பிறப்பாக இருந்தரப்பட்டி எல்லையிலே இருந்தரப்பட்டி முத்துமாரியாக காட்சியளிக்க வேண்டும். 5வது பிறப்பாக வைத்தூர் எல்லையிலே வைத்தூர் முத்துமாரியாக காட்சியளிக்க வேண்டும். 6வது பிறப்பாக கண்ணபுரத்து எல்லையிலே கண்ணபுரத்து முத்துமாரியாக காட்சியளிக்க வேண்டும். 6 கன்னிக்கும் இளைய கண்ணி 7வது கண்ணி எங்கு பிறக்க வேண்டுமானால் திருச்சி மாநகரிலே காவேரிக்கரை ஓரத்திலே கொள்ளடக்கரை அருகாமையிலே 1000
தன்னுடைய சமயபுரத்து முத்துமாரியாக காட்சியளிக்க வேண்டும். சுவாமி தேவி, நாட்டாமலை முத்துமாரியாகவும், திருவப்பூர் முத்துமாரியாகவும், கொன்னையூர் முத்துமாரியாகவும், இருந்தப்பட்டி முத்துமாரியாகவும், வைத்தூர் முத்துமாரியாகவும், கண்ணபுரம் முத்துமாரியாகவும், சமயபுரம் முத்துமாரியாக பிறந்து அங்கங்க வந்து வருகின்ற மக்களுக்கு கேட்டவரத்தை கேட்டபடி கொடுத்து வருகிறேன். சுவாமி, நான் உலகத்தில் பெண் மகளாக பிறக்குவனால் தாங்களுடைய அருள் சக்தி எனக்கு கிட்ட வேண்டும். தேவி, சுவாமி, பூலகத்திலே நீதி இல்லாத இந்த பூவுலகிலே, நேர்மை இல்லாத இந்த பூவுலகிலே, சத்தியம் இல்லாத இந்த பூவுலகிலே, தர்மம் இல்லாத இந்த பூவுலகுக்கு சென்று அதர்மத்தை நான் அழிக்க வேண்டுமானால் அருள் சக்தி வேணும் என்று கேட்கின்றாய். இருந்த போதும் இங்கு 7 அமர்ந்திருக்கும் கரகங்களும் தாங்கள் 7 எல்லைக்கோட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த 7 திருக்கரகங்களும். இந்த கரகத்திற்கு உயிர் சக்தி கொடுத்து மக்கள் மத்தியிலே அருள் சக்தியை கொடுத்து கரகத்தை எடுத்து அடச் செய்கிறேன். கண்ணால் பார்த்து விட்டு உலகம் சொல்வாயாக. மகனே பாருங்கள், அப்படியாகட்டும். நலமாக வாழ்ந்திருப்பீர்கள் தந்தையே. தாங்கள் எதற்காக அழைத்தேன் என்றால், எதற்காக தாங்களது தாய் பார்வதி தேவியை பூலோகத்திலே மாநில பிறப்பாக அவதரிக்க செய்திருக்கிறேன். அப்படியா? அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக தந்தையே இந்த 7 கரகத்திற்கு உயிர் சக்தி கொடுத்திருக்கின்றேன். மக்கள் மத்தியிலே அருள் சக்தியை கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய தாய் தந்தையை நினைத்து மந்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வத்தை நினைத்து அருள் அளித்து பார். கரகத்தை எடுத்தடச் செய்வாயாக. அப்படியாகட்டும் தந்தையே. அன்பு சரது பக்த கோடி பொதுமக்களே, நமது ஊர் எல்லையில 7 எல்லை முத்துமாரி அம்மனையும் இப்பொழுது அருளாக அழைக்க போறோம். சாமி அழைக்கும் பொழுது யாரும் தலையில முக்காடு போடக்கூடாது, முழங்கால கட்டக்கூடாது, காலில் மிதியடி அணிந்திருந்தாலும் கொஞ்ச நேரம் ஓரமா கட்டி வைங்க. ஏனென்றால் நமது ஊர் மந்தைக்கு இப்பொழுது 7 எல்லை முத்துமாரி அம்மன் அருள் கொண்டு ஆடி வர போறாங்க. தாயாகப்பட்டவள் அருள் கொண்டு ஆடி வரும் பொழுது தாயினுடைய முகத்தில் விழித்தால் நம்மை பிடித்த கஷ்டமெல்லாம் விலகு என்பது ஐதீகம். அதனால யாரும் தலையில முக்காடு போடக்கூடாது, முழங்கால கட்டக்கூடாது. சாமி அழைக்கும் பொழுது ஆத்தா வேப்பலக்காரி யாரு மேல வேணாலும் அருள் கொண்டு ஆடி வரலாம். அப்படி யாருக்கு சாமி வந்தாலும் சரி, தயவு செய்து பிடிக்க வேணா விடுங்க. அருளாக ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்து ஆடுவார்கள். ஏன்னா இந்த கரகமாகப்பட்டது சாதாரண கரகம் அல்ல, 7 எல்லை முத்துமாரியம்மனுடைய கரகம். இந்த கரகத்தை தொட்டு தூக்கி ஆடுறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதனால சாமி வந்தா யாரையும் பிடிக்காதீங்க. சாமி அழைக்கும் பொழுது ஆத்தாளுக்கு பிடித்தது குலவ சத்தம், கும்மி சத்தம், விசிலடி சத்தம், ஆறாவர சத்தம் உயர்ந்தது. ஆகினால இருக்கக்கூடிய பக்த கோடி பொதுமக்கள் கைதட்டி குலவ போட்டு விசிலடிச்சு ஆறாவர செய்யணும். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் வெக்கப்பட்டாலும் தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆத்தாளுக்காக நமது ஊர் எல்லையில கைதட்டி குலவ போட்டு ஆறாவர செய்ய தாயினுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அப்படியே கைதட்டு பார்க்கலாம். எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க. ஆளு 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 தாயே உமையவளே வேப்பிலைக்காரி விளையாடு மத்துனே ஆயிர கண்முடைத்த அழகு முத்து மாரியம்மா, இத்தனை பெரிய கூட்டத்தில் உன்னுடைய பிள்ளைகள் யார் என்பதை காண வேண்டும். உன்னுடைய சக்தி என்ன என்பதை இந்த ஊர் மக்கள் அறிய வேண்டும். துள்ளி குதித்து ஓடிவா, ஆடிவா தாயே. ஆள் ஆள் அருள் கொடுக்கும் அன்னையே, அன்னை உமையவளே ஆதிவா சக்தியே கொண்டனைக்கே செய்வாயடி மகமாயி நாட்டமலை குடிகொண்ட முத்து மாறி ஓடி மாமா
யாராவரை செய்யுங்க. யாரு தூங்குனாங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்து வெளிப்படுங்கம்மா. சாமி அழைக்கும் பொழுது சின்ன குழந்தை தூங்கினாலும் மடியில தூக்கி வச்சுக்கோங்க. பெரியவங்க தூங்கினா பக்கத்துல உட்கார்ந்து எழுப்பிடுங்க. எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. சாமி அழைக்கும் பொழுது யாரும் தூங்க கூடாது. எந்திரிங்க எந்திரிங்க. ஐயா 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 பெரியப்பா கரகத்தை கொடு. எல்லாம் கைதட்டுங்க. கைதட்டி ஆறாவரை செய்யுங்க. ஆத்தார நினைச்சு கைதட்டி குழவை போட்டு விசிலடிச்சு ஆறாவரை செய்யுங்க. ஏன்னா இந்த தாயினுடைய கரகத்தை எடுத்து ஆடுறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாரும் மேலே ஆத்தா அருள் கொண்டு ஆடி வந்துட மாட்டா. தாயே சமயபுரத்தை முத்துமாரி மகமாயி என் மேல அருள் கொண்டு ஆடி வரணும். என் குடும்பத்துல எந்த ஒரு நோய் நொடி கஷ்ட காத்து கருப்பு ஏவல் உள்ளி எதுவும் இல்லாம நல்லபடியா பாதுகாக்க வேண்டும் மனசார நினைச்சு அந்த ஆத்தாளுக்கு கைதட்டி ஆடவரை செய்தால் கண்டிப்பா உங்க மேல அருள் கொண்டு ஆடி வருவா. அதனால வெக்கப்படக்கூடாது. ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் வெக்கப்பட்டாலும் தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது. ஆத்தாளுக்காக கைதட்டுங்க. சாமி வந்தா பிடிக்காதீங்க, விடுங்க வரட்டும். ஓடி வாத்தாகு ஆயிரம் கண்ணுடைய மகவாகி தொழிலை குதந்து ஓடி வாத்தாகு. அம்மா சாந்தா என்னாயே சமயபுரா 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 ஆதித்யாவே என்னாயே கண்ணபுரா என்னாயே சமயபுரா 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 ஆதித்யாவே என்னாயே கண்ணபுரா கண்ணபுரா என்னாயே எல்லோருமே எல்லோருமே எல்லோருமே
சாமி எந்திரிச்சு வா. வந்து இறங்கிட்டா வந்து உன் கரகத்தை எடுத்து தலையில வச்சு ஆடு. வா எதிரி வா சாமி. எல்லாம் கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்கம்மா. விசில் சத்தம் போடுங்க. ஆண்கள்லாம் விசில் அடிங்க, பெண்கள் எல்லாம் குலவ சத்தம் போடுங்க. தாய்க்கு பிடித்தது கும்மி சத்தம், குலவ சத்தம், விசில் சத்தம் தான். குழந்தையும் தெய்வமும் கொண்டனைத்த பக்கம் இருக்கும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். எல்லாம் சிவனேன்னு உட்கார்ந்துருந்தா எப்படிமா? நம்ம ஒரு தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படின்னா 8ஆம் காப்பு கட்டுறோம், 15ஆம் காப்பு கட்டுறோம், அந்த ஆலயத்திற்கு விரதம் இருந்து சாமி கும்பிடுறோம். அதே போலதான் இந்த வேப்பலை. கூழுக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, வேப்பலையை மிஞ்சின மருந்தும் கிடையாது. ஆகையால எல்லாம் கை தட்டுங்க. பெண்கள்லாம் சிரிக்க கூடாது. இந்த தெய்வம் நம்ம மேல வரக்கூடாதா? நம்ம அந்த கரகத்தை எடுத்து ஆடக்கூடாதுன்னு மனசுல என்ன வேண்டும்? எல்லாம் கை தட்டி ஆட வர பண்ணுங்க. அம்மா அப்படியே எல்லாரும் முன்னாடி வாங்க. எல்லாம் எந்திரிச்சு முன்னால வாங்க. அங்க கோயிலுக்கு முன்னாடி உள்ள உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாருமே இந்த பக்கம் எந்திரிச்சு அப்புறம் போய் உட்காந்துக்கலாம். வாங்க வாங்க, கொஞ்ச நேரம் இந்த பக்கம் வாங்க, அப்புறம் போய் உட்காந்துக்கலாம். வாங்கம்மா, எந்திரிச்சு வாங்க. அம்மா வாங்க, எந்திரிச்சு முன்னாடி வாங்க, இந்த பக்கம் எந்திரிச்சு வாங்க. எல்லாரும் பக்கத்துல வாங்கம்மா. கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க வாங்கம்மா. வாங்க 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 சாமி, பக்கத்துல வாங்க. ஆத்தாளுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். வாங்க பக்கத்துல எல்லாம் எந்திரிச்சு வாங்க. வெக்கப்படக்கூடாது. மனிதனுக்கு மனிதன் வெக்கப்படலாம், தெய்வத்துக்கு வெக்கப்படக்கூடாது. எல்லாம் எந்திரிச்சு வாங்க வாங்க. வாங்க. என்ன ஒரு ஒற்றுமை! ஒரு ஆள் எந்திரிச்சு வந்தாதான் எல்லா பேரும் வருவீங்களோ? வாங்கம்மா, எந்திரிச்சு பக்கத்துல எந்திரிச்சு வாங்க. வாங்க. வாங்க எல்லாரும் எந்திரிச்சு வாங்க. அங்க கோயிலுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே முன்னாடி வாங்க. எல்லாரும் முன்னாடி வந்து கை தட்டி கொலை போட்டு ஆராவரை செய்யணும். நம்ம ஊர் மந்தையில ஏலூர் எல்லாம் முத்துமாரியம்மனும், நம்ம ஊர் மந்தையில குடி கொண்டிருக்கக்கூடிய ரெங்கம்மாள் அருள் கிடைக்கணும். வாங்க எல்லாரும் பக்கத்துல. வெக்கப்படக்கூடாது. எல்லாம் எந்திரிச்சு வாங்கம்மா. தாய் ரெங்கம்மாளுடைய சக்தி என்ன, ஏலூர் முத்துமாரியம்மனுடைய சக்தி என்னன்னு பார்க்கணும். அதனால எல்லாருமே எந்திரிச்சு வாங்க. முன்னாடி எந்திரிச்சு வாங்கம்மா. வாங்க வாங்க. ஏமா அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்றது கேட்கலையா? இவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்க, நீங்க என்ன சண்டைக்காரங்களா? வாங்கம்மா முன்னாடி வாங்க. இப்படி வாங்க, முன்னால வாங்கம்மா. அப்படி வாங்க வாங்க வாங்க. எந்திரிச்சு வாங்க. இங்க எந்திரிச்சு எந்த கை தட்டி குள்ள போட்டு ஆரவர செய்யுங்க. சாமி வந்தா பிடிக்காதீங்க, விடுங்க வரட்டும். தாகிய உமையவளை, உன்னுடைய பூங்கரகமாகப்பட்டது எந்த ஊர் மந்தையிலேயே தன்ன தனிமையாக அமர்ந்ததே கிடையாது. தாமரமாக வந்தாலும் ஆங்கார சக்தி கொண்டு ஆடி வரக்கூடிய தாகியை சமயப்படுத்த முத்துமாரி ரெங்கம்மா தாயே, உன்னுடைய சக்தி அழியாம, உன்னுடைய நீதி அழியாம மக்களை காக்கிறேன்னு துள்ளி குதிச்சு ஓடி வந்து உன் சக்தி என்னன்னு காட்ட ஓடி வா ரெங்கம்மா தாயே. ஆளு 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 ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே ரெங்கம்மா தாயே, சிங்கரமா ஏறி வராளே. சிலுக்க தாயே சிலுக்க, தாவ சிலுக்க சிலுக்க வராளே. இந்த ராஜா சிங்கரமா மேல வராளே. தாயே சிலுக்க சிலுக்க வராளே ரெங்கம்மாளு சிங்கரமா ஏறி வராளே. தாவ சிலுக்க சிலுக்க வராளே ரெங்கம்மா சிங்கரமா மேல வராளே. தாயே பறந்து பறந்து வராளே ரெங்கம்மாளு மம்பரந்து ஆடி வராளே. பறந்து பறந்து வராளே ரெங்கம்மாளு மம்பரந்து ஆடி வராளே. ஏய் கவுளு மட்டி மண்டையிலே காவல் ஒன்று ரெங்கம்மாளு, மண்டையிலே காவல் ஒன்று ரெங்கம்மாளு, கவுளு மட்டி மண்டையிலே காவல் ஒன்று ரெங்கம்மாளு, கட்டளைய நாட்டுலவே ஓடி வர ரெங்கம்மா சிலுக்க ஆடா பாருங்க. ஆமா சிலுக்க வருங்க, சிலுக்க 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 வராளே. இங்கலா சிங்கரா மேல வராளே. பறந்து பறந்து வராளே ரெங்கம்மாளு மம்பரந்து ஆடி வராளே. அவள் பறந்து பறந்து வராளே ரெங்கம்மாளு மம்பரந்து ஆடி வராளே. தாயே கடலா சூடாதவனா நடுதுறவனா கல்சி வந்தவனா கடும் கோவம் மாதவனா அடலா சுடாதவனா நடுதுறவனா எல்லாவனா நட்ட விட்டு ஓடி வர ரெங்கம்மா சிலுக்க தாயே சிலுக்க சிலுக்க வராளே. எங்கலா சிங்கரா மேல வராளே. ஆய பறந்து பறந்து வராளே எங்கலா மம்பரந்து ஆடி வராளே. பாவு அச்சுரலை நாகப்போல ஆடி வர ரெங்கம்மா, அச்சுரலை நாகப்போல ஆடி வர ரெங்கம்மா, அச்சுரலை நாகப்போல ஆடி வர ரெங்கம்மா, அச்சுரலை நாகப்போல வரமாடி வர சிலுக்க தாயே சிலுக்க அம்மா சிலுக்க. தூக்கு 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 தூக்கு. பறந்து பறந்து வராளே ரெங்கம்மாளு மம்பரந்து ஆடி வராளே. அவள் பறந்து பறந்து வராளே ரெங்கம்மாளு மம்பரந்து ஆடி வராளே. இங்க வா வா சாமி, வந்த தெய்வம் கீழே விழுகக்கூடாது. மக்களை காப்பாத்துற நீயே கீழே விழுந்தா எப்படி? வாங்க. வந்த தெய்வம் உன் கரகத்தை தலையில வச்சு பொறுமையா நின்னு ஆடணும்.
கீழே மேல விழுக கூடாது. ஏன்னா அண்ணா ஏன் வைக்க சொல்றீங்க? ஐயா ரொம்ப பெரிய இருங்க நீ விடுங்க. விட்டுருங்க. பிடிக்காத விடு. வா சாமி, வந்தது தெய்வம். இங்க உன் கரகத்தை எடுத்து ஆடுவா. இங்க வா, விடுங்கம்மா வரட்டும். விடுங்க விடுங்க வரட்டும். பிடிக்காதீங்க, விடுங்க விடுங்க. கீழே விழுகாது, விடுங்க வரட்டுங்க. வந்த தெய்வம் கீழே மேல விழுகாம உருண்டு மிரண்டு ஆடாம வரணும். பொறுமையா வந்து உன் கரகத்தை எடுத்து தலையில வச்சு பொறுமையா நின்று ஆடு. வா சாமி, வாங்க. ஓடி வா தாயே, அங்கார கொண்டவளே, ரெங்கம்மா தாயே, சமயபுரத்த முத்துமாரி துள்ளி குதிச்சு ஓடி வர வேண்டும் தாயே. ஆட்டா கூப்பிட்டா ஓடி வருவாளா, மாரியம்மா குலத்து ஆடி வருவாளா. எல்லாரும் கைதட்டுங்க. ஆத்தா ஏலூர் எல்லா முத்துமாரி அம்மனும் நம்ம ஊர் மந்தைக்கு சின்ன குழந்தைங்க மேல அருள் கொண்டு ஆடி வந்திருக்காங்க. ஆத்தாளுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அப்படியே சொந்தக்காரங்க பிடிங்க. எல்லா சாமியும் பிடிச்சு கோயிலுக்கு கூட்டி போங்கம்மா. கோயிலுக்கு கூட்டி போங்க. கோயில் பூசாரி ஐயா எல்லா சாமிக்கு சூட மத்த வச்சு தீபாதாரணம் மட்டும் காட்டி மேடைக்கு அனுப்பிடுங்க வரட்டும்.
போ போ கோயிலுக்கு வழியை விடுங்க. கொண்டு தங்கம் நுப்பந்தா ஆகமல வாழ்கின்ற மசானியாதா ரூபம் கொண்ட மசானியாதா ஆகமல வாழ்கின்ற மசானியாதா பொள்ளாச்சி நகரினிலே அல்லாசி புரிபவளே வாய்ப்பாறு நகரினிலே நல்லாசி தருபவளே அகிலமல்ல வாழ்பவளே அங்கரனிலே ஆகமல வாழ்கின்ற மசானி தாயி அகிலமல்ல உன்னாச்சி அம்மா உண்டலராஜே அகிலமல்ல உன்னாச்சி அம்மா உண்டலராஜே அகிலமல்ல உன்னாச்சி அம்மா உண்டலராஜே. பொறுமசாமி இப்பொழுது ஏலூர் எல்ல முத்துமாரி அம்மனையும் ஒவ்வொரு தாய் பேர் சொல்லி ஒவ்வொரு கரகமாக இறக்க போறோம். முதல் கரகம் நார்த்தாமலை முத்துமாரி தாயினுடைய கரகம் இறங்கிவிட்டது. இரண்டாவது கரகம் திருவப்பூர் எல்லையில பாடுகிற முத்துமாரி ஓடி மாமா தின்னூறு வச்சன பிடிச்சுக்கோங்க சாமி, கீழே விழுந்துடாம. இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரி கரகம் இறங்கிவிட்டது. மூன்றாவது கரகம் கொன்னையூர் பொறுமை சாமி, பொறுமையா சாமி. மூன்றாவது கரகம் கொன்னையூர் முத்துமாரி கரகம் இறங்கிவிட்டது. நான்காவது கரகம் இருந்திரப்பட்டு எல்லையில வாழ்வாவா முத்துமாரி நான்காவது கரகம் இருந்தரைப்பட்டி முத்துமாரியம்முடைய கரகம் இறங்கிவிட்டது. ஐந்தாவது கரகம் அம்மா வயித்தூரு என்றாய எல்லையில முத்துமாரி இப்பொழுது ஐந்தாவது கரக வைத்தூர் முத்துமாரி கரக இறங்கிவிட்டது. இப்பொழுது அமர்ந்திருக்க இருக்கக்கூடிய கரக சாஞ்சால் சமயபுரம் சாதுச்சால் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய இரண்டு கரகம் மட்டும் நிக்குது. அதாவது உலக மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல கை கொடுக்கக்கூடிய தெய்வம் கண்ணபுரத்தால், உலக மக்களை எல்லாம் சமயத்துல வந்து காக்கக்கூடிய தெய்வம் சமயபுரத்தை முத்துமாரி. அக்காதங்க இருவரும் மனங்குழுந்து ஆடி கரக இறங்கினால் நல்ல மலமாரி பொழி என்பது ஐதீகம். அதனால பொறுமையா உன்னுடைய ஆட்டத்தோட ஆடி வந்து உன் கரக இறங்கின தாயே அப்படியே பின்னால் குங்குமத்தால் பொட்டையிட்டு பூவாடை காரியம்மா நீ அருளாடி வந்திடம்மா. ஏழ்மலையனூரில் கோவில் கொண்டு என் அண்டால ஈஸ்வரியே ஆட்டால அழைக்கின்ற ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா. சங்கமுதரில பிறந்தவளே சத்துயுமைய சுமந்தவளே சூர கண்ணால் பார்க்கிறியே சூடாயிடத்தே தூங்கிறியே. இப்பொழுது 7 பேத்துல இளைய கரகம் திருச்சி கொள்ளிட ஆற்றங்கரையில குடிகொண்டிருக்கக்கூடிய சமயபுரத்தை முத்துமாரி கரகம் இறங்க போகுது. ஆத்தாளுக்காக எல்லாம் தலைக்கு மேல கைதட்டு, எல்லாரும் தலைக்கு மேல கைதட்டுங்க பார்க்கலாம். கல் கண்ட இடமெல்லாம் கருவாரியாக
மண்கண்ட இனமெல்லாம் மகமாயாக பூத்து குலுங்கி அதில் உலக மக்களை கட்டி காக்கக்கூடியவள் நமது ஊர் மந்தையிலே ரெங்கம்மாள் என்று பெயர் பெற்று இங்கு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ரெங்கம்மா கரக இறங்க போகுது. எல்லாரும் கைதட்டுங்க, தலைக்கு மேல கைதட்டுங்க பார்க்கலாம். அத்தா சிலுக்கா சிலுக்கா வராளே ரெங்கம்மாளு சிங்கரத ஏறி வராளே சிலுக்கா சிலுக்கா ரெங்கம்மாளு சிங்கரத வராளே ஆயே பரத பரத வராளே ரெங்கம்மாளு மம்மர போராடி வராளே பரத வராளே எங்கரத மம்மர போராடி வராளே ஆயே கவுளு பத்தி மந்தையில காவல் என்ற ரெங்கம்மாளே மந்தையில காவல் என்ற ரெங்கம்மாளே கவுளு பத்தி மந்தையில காவல் என்ற ரெங்கம்மாளே மந்தையில காத்தவ ஓடி வராளே சிலுக்கா ஆயா வரதே அவன் சிலுக்கா சிலுக்கா வராளே முத்துமாரி மம்மர மாடி வராளே அங்க மறந்து மறந்து வராளே ஆரியா மம்மர மாடி வராளே மறந்து வராளே எங்கரத மம்மர மாடி வராளே முகத்தலகி உணவரங்கி வாரும் அம்மா சிலுக்கே ஆயா சிலுக்கே நான் கொடுத்த அருள் சக்தி காலதாமதமானாலும் கண்ணால் பார்த்தாய் அல்லவா? பார்த்தேன் சுவாமி. இருந்த போதும் தாங்கள் இப்பொழுதே பூலோகத்துக்கு சென்று கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய் கருவிலே ஒரே கருவில் 7 பெண் குழந்தைகளாக பிறந்து சுவாமி, எனக்கு ஆபத்துள்ள பக்க துணையாக இருப்பது யார்? தாங்கள் இப்பொழுதே பூலோகத்துக்கு சென்று கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாயுடைய கருவிலே ஒரே கருவில் 7 பெண் குழந்தைகளாக பிறந்து 7 தெய்வங்களாக அமர்ந்து கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுத்து விட்டு 7 உருவங்களும் ஒரே உருமாறி அதர்மத்தை அழித்து பூலோகத்திலே தர்மத்தை நிலைநாட்டுவாயாக. சுவாமி, எனக்கு ஆபத்துள்ள பக்க துணையாக இருப்பது யார்? உனக்கு ஆபத்து வரும்பொழுது பக்கத்துணையாக 18ஆம் மலையிலே குடிகொண்டிருக்கின்றான் பெரிய கருப்பு அன்னமனை பக்கத்துணையாக அனுப்புகிறேன். கொல்லிமலையிலே குடிகொண்டிருக்கின்றான் சின்ன கருப்பு அன்னமனை பக்கத்துணையாக அனுப்புகிறேன். இந்த எல்லையிலே அமர்ந்திருக்கின்றான் இன்று எல்லை கருப்பு மூவரையும் அனுப்புகின்றேன். கொன்று குவித்து விட்டு தர்மத்தை நிலைநாட்டி விட்டு கைலாயம் வந்து சேர்வாயாக. இதோ அங்கத்தின் சரி பகுதி சக்தியை பெற்றுத் தருகிறேன். சென்று வருவாய், வெற்றி உமக்கே. ஹலோ. பரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவனே, உலகுவித்து வேண்டுமென்றோ காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி.
அல்ல, 2 குழந்தை அல்ல, 7 பெண் குழந்தைகளாக பிறந்து ஒரே சக்தி மகா என்று உருமாறி உண்மை அளிப்பதற்காக நான் பெண்ணாக பிறக்கப் போகிறேன். இதோ வருகிறேன்.